தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையிலே நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/2/2015 செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் காலை 10:10 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு மகா சிவராத்திரி. சிவனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். வள்ளலார் சொல்லுவார், பெற்ற தாய்தனை மகமறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலைமறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்பார். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம் நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துவிடும். இமைப்பொழுதும் இடைவிடாமல் உச்சரியுங்கள் என்று நான் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றேன். பொதுவாகவே இன்றைக்கு சிவன் பெயரை நாம் அதிகமாக உச்சரிக்க நம்முடைய வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இன்றைக்கு 6 கால பூஜை இரவு நேரத்திலே நடைபெறும். எல்லா சிவாலயங்களும் இன்றைக்கு இரவு முழுமையாக திறந்திருக்கும். 6 கால பூஜையும் நடைபெறும். அதில் 2 கால பூஜையிலாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். வேடனுக்கு அருள் கொடுத்த சிவராத்திரி, வில்வத்தாலே அர்ச்சிக்கும் சிவராத்திரி, வேடனுக்கு அருள் கொடுத்த சிவராத்திரி, நல்வாழ்வை வழங்குகின்ற சிவராத்திரி இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சிவராத்திரி. வேடனுக்கு எப்படி அருள் கொடுத்தார் என்றால், புலிக்காக பயந்து வேடன் ஒருவன் காட்டிலே சென்ற பொழுது ஒரு மரத்தின் மேல் ஏறி நின்றான். அது ஒரு வில்வ மரம். அங்கே இருந்து கொண்டு இரவு முழுவதும் விழித்திருக்க என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒவ்வொரு வில்வ இலையாக கீழே உதிர்த்து போட்டுக்கொண்டே இருந்தான். கீழே புலி இருந்தது, மேலே வேடன் இருந்தான். அப்படி போட்டுக்கொண்டே இருந்த பொழுது அதிகாலையிலே விடிந்து விட்டது. அதிகாலை வந்த பின்னாலே புலி போய்விட்டது. இவர் கீழே இறங்கி வந்தார். வந்து பார்த்தால் இவர் போட்ட வில்வ இலை முழுவதும் கீழே இருந்த ஒரு சிவலிங்கத்தின் மேலே மேனியிலே பட்டது. எனவே சிவலிங்கத்துக்கு ஒரு இரவு முழுவதும் வில்வத்தாலே பூஜித்த பலனாக அடுத்த பிறவியிலே அவர் ஒரு அரசனாக மாறியதாக, அரசனாக பிறந்ததாக ஒரு புராண வரலாறு சொல்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இரவு முழுவதும் 2 கால பூஜையிலாவது நாம் கலந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை செல்வ வளம் மிக்கதாகவும் சிறப்பான வாழ்க்கையாகவும் அமையும். பொதுவாக எங்கள் பகுதியிலே எல்லாம் செட்டிநாட்டு பகுதியிலே நாங்கள் 15 ஆண்டு காலமாக இந்த சிவராத்திரி விழாவை கொண்டாடுகின்றோம். ஒரு இரவிலேயே 1024 சிவலிங்கங்களை வழிபடுவதற்கு என்னுடைய தலைமையிலே நிறைய பக்தர்கள் வருகிறார்கள். 1000 சிவலிங்கம் ஒரே திருமேனியில் இருக்கிற இடம் எது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காளையார் கோயில் என்று அற்புதமான ஒரு கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிறது. மருதுபாண்டியர்கள் கட்டிய கோவில். அந்த கோவிலில் ஒரு சிவலிங்க திருமேனியில் 1008 சிவலிங்கம் இருக்கின்றது. எனவே 1000 சிவலிங்கத்தை கும்பிட்ட பலன் அந்த ஒரு சிவலிங்கத்தை கும்பிட்டாலே நமக்கு கிடைக்கும். அதோடு ஒரு 24 சிவலிங்கங்கள் உள்ள ஸ்தலங்களுக்கும் சென்று மொத்தம் ஓரிரவிலேயே 1024 சிவலிங்கங்களை நாங்கள் வழிபாடு செய்து கொண்டு வருந்திருக்கின்றோம். இந்த முறையும் அதே போல ஒரு மிகப்பெரிய ஏற்பாடுகள் அங்கு நடைபெறுகின்றது. இன்றைக்கு நாம் சிவனை கும்பிடுகின்ற பொழுது நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும். நாம் எதை நினைத்து நாம் அவருக்கு அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம் பாடுகின்றோமோ அந்த பதிகத்தினுடைய பலனாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 63 வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். சிவன் வழிபாட்டால் அவர்களுக்கெல்லாம் மோட்சம் கிடைத்தது. வள்ளல் என்று போற்றுகின்ற வாசமலராம் வடலூரார் எல்லையில் வந்து காட்சி சென்றாய் எங்கள் துயரை போக்கிடவே, பிள்ளைக்கரியை கேட்டவனே, பிறம்படினாலும் பட்டவனே, முல்லைப்பூவால் அர்ச்சித்தோம் முன்னால் வந்து காத்தருள்வாய் என்று சொல்லி அந்த ஈஸ்வரன் சன்னதியிலே நீங்கள் பாடினால் உங்களுக்கும் அந்த ஈஸ்வரன் நல்ல வரங்களை கொடுப்பார் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஈசனை வழிபட்டு இனிமை காண வேண்டிய நாள். எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம். இன்றைக்கு திடீர் பயணங்கள் உங்களுக்கு தித்திக்கவும் வைக்கும், திகைக்கவும் வைக்கும். 3ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் இன்றைக்கு நல்ல இடத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். வரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது. ரிஷபராசி நேயர்களே, பரமனை வழிபட்டு பலன்களை காண வேண்டிய நாள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கடல் பயணங்கள் ஒரு சிலருக்கு கைகூடலாம். நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய நாள். இன்றைக்கு சிவராத்திரி என்பதால் சிவன் வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்கள். அன்றாட பணிகளில் கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம். கடன் சுமை கூடுதலாக இருக்கும்.
அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம் ஏற்படும். பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழும் நாள். கூடுதல் லாபம் தொழிலிலே கிடைக்கும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிகின்றது. அந்த பார்வை பதிக்கும் இடம் ராசிநாதன் சந்திரனாகவே இருக்கின்றார். எனவே குருச்சந்திர யோகத்தின் பின்னணியில் இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. சிம்மராசி நேயர்களே, இழப்புகளை ஈடு செய்யும் இனிய நாள் இந்த நாள். இன்றைக்கு எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, விரக்தி மாற விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வேதனைக்கு மத்தியில் சாதனை நிகழ்த்த வேண்டும் என்று நினைப்பீர்கள். ஜென்மராகு பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, ஆர்ப்பாட்டமில்லாமல் அரிய பணி புரிகின்ற நாள். இந்த நாளில் அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆனந்தமான தகவல் வந்து சேரும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நல்ல முடிவுக்கு வரும். நூதன பொருள்களின் சேர்க்கை உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, சிவனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். வருமானம் இருமடங்காக உயரும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். இன்றைக்கு முக்கிய பிரமுகர்களை சந்தித்து ஒரு நல்ல காரியத்தை செய்யப் போகின்றீர்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். விருந்துகளிலும் விழாக்களிலும் கலந்து கொள்வீர்கள். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அது மட்டுமல்ல, விரயச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கலாம். இருக்கும் வீடு சரியில்லை, எனவேதான் விரயங்கள் ஏற்படுகிறதோ என்று குழப்பமடைவீர்கள். மனக்குழப்பம் அகல இன்று நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். சர்வீஸ்வரன் வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை வழங்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத்திசாலித்தனத்தால் புகழை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள். புதிய நண்பர்களின் சந்திப்பு உண்டு. புதன் ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். இடமாற்றத்தால் இனிய மாற்றம் காணலாமா என்று சிந்தனை மேலோங்கும். கும்பராசி நேயர்களே, சங்கடங்கள் தீர சர்வீஸ்வரனை வழிபட வேண்டிய நாள். சகிப்புத்தன்மையை கடைபிடிப்பதுதான் நல்லது. ராசியிலேயே சூரியன் இருக்கிறார். கோபக்கனலோடு நீங்கள் பேசுவதை தவிர்ப்பதுதான் உத்தமம். ஏனென்றால் கோபத்தால் பல காரியங்கள் கை நழுவி செல்லலாம். எனவே இன்றைக்கு நீங்கள் பொறுமை சகிப்புத்தன்மையை கடைபிடித்தால் உங்களுக்கு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும். மீனராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். அடுத்தவர் நலன்கிறது எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். விலையுந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். சிவன் வழிபாடு சிறப்பை வழங்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.